பொதுவாகவே இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் அரசியலில் திடீர்னு பகீர் கிளப்புற மாதிரி ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகிறது மிகப்பெரிய வாடிக்கையாக இருக்குது. ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்று சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே அமைதியாக கடந்து போயிடுவாங்க. இதை நம்ம பல வரலாறில் பார்த்துருப்போம். இல்லையா இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, அது என்னுடைய குரலே கிடையாது, இது ஏதோ எடிட்டிங் பண்ணி ஏஐயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 ஆண்டு முன்பாகவே திமுக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர் ஒருத்தர் அவர் திமுக தலைமை குறித்து பல விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. இவங்க எல்லாருமே பல விதமான பணங்கள் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, பல வருஷத்துக்கு சம்பாரிச்சு வச்சிருக்காங்கன்னு. அதுவே மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. அதுக்கப்புறம் அந்த அமைச்சரை திமுக எப்படி ஓரம் கட்டுச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதை தொடர்ந்து இப்போ திடீர்னு பகீர் கிளப்புற மாதிரி திரு ராசா அவர்கள் அவர் பேசின ஒரு ஆடியோ ஒன்று, அது என்னைக்கு பேசினார் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் நம்மளுடைய அறிவுக்கு எட்டினபடி நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், பல ஆண்டுகளுக்கு முன்பாக பேசினது. ஆனால் அந்த ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அவரை சந்திச்சு யார் பேசிட்டு இருந்தாங்களோ அதில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் தான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை வெளியிட்டது யாருன்னு பார்த்தா பாஜகவின் மிகப்பெரிய ஆதரவாளராக இருக்கக்கூடிய திரு மாரிதாஸ் அவர்கள். அவர் தான் இந்த வீடியோவை போட்டு பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்காரு. இந்த வீடியோவோட முழுமையான நோக்கம் என்ன, இதில் ராசா என்ன பேசியிருக்காரு, திமுக தலைமை குறித்து எவ்வளவு காட்டமான விமர்சனங்கள் வச்சிருக்காரு, இந்த கட்சியை நான் டேக் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்னு எதுக்கு சொன்னார் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக முக்கியமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். அரசியல் வந்த உடனே எலெக்ஷன் பிரேக்கிங் அப்படின்னு போட்டு பலவிதமான பிரேக்கிங் நியூஸை போடுவாங்க. ஒவ்வொரு சேனலும் திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸை போடுவாங்க. இதில் எதை பார்க்குறதுனே நமக்கு மைண்டு குழம்பி போயிடும். அந்த அளவுக்கு பிரேக்கிங் நியூஸ் இருக்கும். அடுத்த 20 நாளுக்கு தேர்தல் திருவிழா தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. திடீர்னு இன்னைக்கு காலையில் எல்லாருக்கும் ஷாக் கொடுக்குற அளவுக்கு, குறிப்பாக திமுக தொண்டர்களுக்கும் திமுக தலைமையுமே, குறிப்பாக ராசா அவர்கள் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று ட்விட்டரில் பதிவு பண்ணுறாரு திரு மாரிதாஸ் அவர்கள். இது ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுமே கிட்டத்தட்ட ஒரு பூம் ஆக்கிருச்சு. அந்த ஆடியோவில் பார்ட் 1 போடுறாரு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம். அதில் திரு ராசா அவர்கள் சொல்கிறாரு, நான் 2G வழக்கு முடிஞ்சு சிறையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னை கட்சிக்காரங்க யாராவது பார்த்தாங்களா, நான் பொறுமையா இல்லையா, அதெல்லாம் கடந்து தான் போகணும், சகிச்சு தான் போகணும், எடுத்த உடனே முடிவு எடுக்க முடியாது, கொஞ்சம் அமைதியாக இரு தம்பி, எனக்கும் தான் மனசுக்குள்ளே பல குமுறல்கள் இருக்குது, என்னை யாருமே பார்க்கல, கொஞ்சம் பொறுமையாக இரு, காலம் பதில் சொல்லும் அப்படின்ற துணியில் ஒன்று பேசுகிறாரு. திரும்ப கொஞ்ச நேரத்திலேயே பார்ட் 2 போட்டு ஒரு 3 நிமிஷம் ஆடியோ போடுறாரு. அதுதான் மிகப்பெரிய புயலே கிளப்பி விட்டுருக்கு திமுக தலைமைக்கு, ராசாவுக்கும். இது எங்கே பதிவு பண்ணாங்க, எத்தனை வருஷம் முன்னாடி பதிவு பண்ணாங்க அப்படின்றத திரு ராசா அவர்களே மறந்துருப்பார். அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் அது. அதில் அவர் பல்வேறு விதமான விஷயங்களை பேசுகிறாரு. அப்போ அவர் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் குறித்து இந்த ஆடியோவை கேட்கும்போது, அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த ஆடியோ பேசப்பட்ட மாதிரி தெரியுது. கலைஞருக்கு பிறகு இந்த கட்சி அதிகாரம் ஒருத்தர்கிட்ட போகும், ஆனால் அதுக்கப்புறம் மீண்டும் அது என்கிட்ட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, நான் இவ்வளவு நாள் பொறுமையாக இருக்கேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, ஒரு புத்தகம் ஒன்று நான் எழுதியிருக்கேன், அந்த புத்தகத்தை வெளியிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய அதிர்வலையும் புயலையுமே ஏற்படுத்தும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் நம்ம கையில் வரும், நான் ஒன்றும் சும்மாலாம் அமைதியாக இல்லை, சரியான நேரத்துக்கு நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து அன்றே அவர் கணித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை அவர்கிட்ட அதிகாரம் போனாலும் கூட அவருக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது, அவர் என்ன பயங்கரமாக இங்கிலீஷ்லாம் பேசிடுவாரா, டெல்லியில் போய் எல்லாம் பண்ணிடுவாரா, அதனால் பொறுமையாக இருங்க, பல விதமான பஞ்சாயத்து அந்த குடும்பத்துக்குள்ளேயே நடக்கும் அப்படின்னு சொன்னார். அதே போல் ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் திரு மு.க. அழகிரி அவர்கள் என்னை நேரடியாக சந்தித்து உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ அவரை கை காட்டிட்டு போகலாம்ல ஸ்டாலின் அவர்களை அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் எல்லா தியாகமும் செஞ்சுட்டு தான் இந்த இடத்துல இருக்கேன், அப்போ நீயும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு யாரையோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆப்போசிட்டில் பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, இதில் சாதி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, நம்ம எப்படி டேக் ஓவர் பண்ணலாம், இந்த கட்சி எப்படி என்கிட்ட வரும், இப்படி எல்லா விஷயங்களையும் பேசுகிறாரு. பொதுவாக அரசியல் 1000 விஷயங்கள் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் பேசுவாங்க, அதை மறுக்க முடியாது. இது அரசியல் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையுமே முகத்துக்கு முன்னாடி பேச முடியாத விஷயங்களை, தன்னுடைய மனக்குமுறல்களை பின்னாடி பேசுவாங்க. ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தை பேசுகிறாரு, திமுக கட்சி, திமுக தத்துவம், அது மேலே விமர்சனம் பண்ணலாம், அந்த தத்துவத்தை நம்ம எதிர்க்கலாம், மக்களுக்கு சரி பண்ணலை கேள்வி கேட்கலாம். மக்கள் இது போன்ற ஒரு விரோதமான ஆட்சியை பார்த்ததில்லை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த கட்சியிலுமே துரோகம் அப்படின்ற ஒரு செயலை எந்த வாழ்க்கையிலுமே ஏற்றுக்க முடியாது, அது எந்த துறையாக வேணாலும் இருக்கட்டும். அவர் நம்பிக்கையோட ஒரு விஷயங்களை பேசுகிறாரு, பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பதிவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை வரலாறு உருவாக்கும். ஏன் நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிகப்படியாக விமர்சனம் பண்ணியிருக்கோம், ஏன்னா அவர் துரோகத்தின் ஒரு அடையாளம் இருக்காரு. பதவி கொடுத்தவங்களுக்கு உண்மையா இல்லை, பதவி கொடுத்தவங்களுக்கு காலவாரி விட்டார், அந்த குடும்பத்து மேலே ஒரு விமர்சனம் இருக்கும், அம்மையார் சசிகலா மேலே. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க உண்மையாக தானே இருந்தாங்க, ஆனால் அவர் அந்த அம்மாவுக்கு உண்மையாக இல்லை, அந்த துரோகத்தை நம்ம எதிர்த்தோம். அதே போல தான் இப்போ ராசா நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பேசுகிறாரு, அந்த விஷயத்தை பதிவு பண்ணி அதை இன்றைய தினம் கைமாறி இன்னைக்கு அது ஒருத்தர் கையில் போய் அதை ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயமே ஒரு இழிவான அரசியல், இதுவுமே ஒரு வகையான ஆபாசமான அரசியல் தான். அப்போ யாருமே நம்பிக்கை எந்த விஷயமே பேச முடியாது இல்லையா.
சரி, ஒரு விஷயம் ரிலீஸ் ஆயிருச்சு, இந்த துரோகத்தை பண்ணி திரு ஆராஸ் அவர்களை நம்ப வைத்து கழுத்தறுத்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனால் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆன உடனே இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு ஒருத்தவங்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த அரசியலை வச்சு நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுது. உடனே இந்த ஆடியோ எடுத்து என்ன பண்ணுவாங்க, பார்த்தீங்களா திமுகவில் எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னு அதிமுக கட்சி விமர்சனம் பண்ணும். ஆனால் இதே அதிமுக நாள் பின்ன ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு முன்னாள் முக்கிய அமைச்சர் நடிகை குறித்து தவறாக பேசிடுறாரு சி.வி. சண்முகம் அவர்கள். உடனே கொந்தளிக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் உடனே நான் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், வாய் தவறி பேசிட்டேன் அப்படின்னு அதை கடந்து போயிறாரு. ஆனால் இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது ஒருத்தர் நம்பிக்கை வச்சு பேசக்கூடிய விஷயத்தை வச்சு நீங்கள் அவங்கள ஏமாற்றி நம்ப வைத்து கழுத்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது அரசியல் இல்லை, எந்த துறையிலும் அதை ஏற்றுக்க முடியாது. இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்கு அடுத்த நகர்வுக்கு கொண்டு போகுது. அடுத்த தலைமுறை பார்த்து ஒரு நல்ல அரசியல் வருது, நாட்டில் சாக்கடையாக இருந்தாலும் அரசியலை சுத்தம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரவங்க கூட இவ்வளவு மோசமாக இருக்கும் அப்படின்னு பேக்கில் போயிடுவாங்க. அப்படி தான் தொடர்ந்து இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ திமுக தலைமை இதுக்கு என்ன பதில் சொல்லும்? ஏற்கனவே உங்கள் அமைச்சர் ஒருத்தர் உங்களை குறித்து ஒரு விஷயம் விமர்சனம் பண்ணுறாரு, அதுக்கும் நீங்கள் அமைதியாக கடந்து போயிட்டீங்க. நாசுக்காக பதில் சொல்கிறீங்க அந்த அமைச்சர்கிட்ட. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், யார் மேலேயும் அதிகப்படியாக நான் நம்பிக்கை வச்சிடக்கூடாது, தலைமை உங்கள் மேலே அதிகப்படியாக நான் நம்பிக்கை வச்சிருக்கு அப்படின்னு. இப்போ ஆராசாவோட இந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அவர் பல விஷயங்களை விமர்சனமாக முன் வச்சிருக்காரு. கட்சி இதுக்கு என்ன பொறுப்பேற்கும்? இதுக்கு என்ன பதில் சொல்லும்? இதுக்கு எந்த விதமான ஒரு பதிலுமே சொல்லாமல் மௌனமாக கடந்து போயிட்டு மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க, இன்னைக்கு ஒரு நாள் வியூஸாக போகும், நாளைக்கு இது மறந்து போயிடும் அப்படின்னா இது எந்த விதமான அரசியல், நல்ல அரசியலை வழிவகுக்காது. ஏற்கனவே திமுக அதிமுக என்ன நினைக்குதுன்னா, யாருக்குமே அரசியல் தெரிஞ்சிடக்கூடாது, எல்லாருமே முட்டாளாக இருக்கணும். அரசியல் என்னன்னு தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கேள்வி கேட்கறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை முட்டாள்களாகவே வச்சுக்கணும் அப்படின்ற அஜெண்டா தான் அவங்களுடைய கொள்கையை. இதில் இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க விஜய்க்கு கொள்கை கிடையாது, கொள்கை கிடையாது. உங்களை போல இந்த மாதிரி கேவலமான கொள்கை இருக்கிறதுக்கு கொள்கை இல்லாமையே போயிடலாம். திரு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே தகுதி கிடையாது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க? இந்த ஆடியோவை வச்சு இவ்வளோ பெரிய அரசியலை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இது அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான மெசேஜ் அடுத்த தலைமுறைக்கு சொல்லுது? இந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க, திமுக எங்க மௌனமாக போகுது? உங்கள் கட்சி கொடுத்து ஒரு காட்டமான விமர்சனம் விஜய் வைக்கிறாரு, உடனே கீழே இருக்கக்கூடிய பேச்சாளர்களெல்லாம் விட்டு பேச வைக்கிறீங்கல்ல, அப்படி பேச வைங்க. இந்த ஆடியோ குறித்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு பேச வைங்க. இல்லை ஆனவனா கொந்தளிப்பார்ல பேட்டிகளில், டிபேட்டில் சரவணன் அவரை வச்சு பேச வைங்க. இல்லை எது கேட்டாலும் சம்மந்தமெல்லாம் சிரிச்சுட்டே இருப்பார் தமிழன் பிரசன்னா, அவரை விட்டு பேச விடுங்க. இந்த ஆடியோ குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன? இந்த ஆடியோ உண்மையா பொய்யா? ஒருவேளை உண்மை இல்லை பொய் அப்படின்னா யார் உண்மையான குற்றவாளி? இதை மார்ஃபிங் பண்ணது யார்? எல்லாத்தையும் பேசுங்க. எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட்டு மக்களை ஏமாத்திடலாம், மக்களை முட்டாளாக்கிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம நிறைய கமெண்ட்ஸில் படிக்க முடியுது, இந்த காணொலியை பார்த்துட்டு ஆர்எஸ் உண்மையை தானேப்பா பேசியிருக்காரு, அவர் இல்லாத பொல்லாததெல்லாம் பேசலை அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இதை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அதான் அரசியல்வாதிகள் மறந்துடாதீங்க. மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. இது போன்ற அரசியல், இந்த மாதிரி கேவலமான ஆபாசமான அரசியல் எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு மாற்றத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய மக்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். இது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்துருது அப்படின்னா, இந்த திராவிட கட்சிகள் இந்த மாதிரி ஆபாச அரசியலை உள்ள கொண்டு வந்து அரசியலுக்கு நல்லவங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா இனிமேல் யாருமே வரக்கூடாதுப்பா, கருமம் இவ்வளவு நெருக்கடி இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளவு தனிப்பட்ட தாக்குதல் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் எல்லாருமே பின்வாங்கிடுறாங்க. அதுபோல் நீங்கள் இந்த அரசியலை கவனிச்சுட்டு இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடக்கூடாது. உண்மையிலேயே இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும். எங்கள் ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கும் திமுக கட்சிக்கும் என்ன சம்மந்தங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குல்ல, அது பொய்யா உண்மையாதனாவது நீங்கள் மறுத்து பேசணும்ல. சரி, பொய்ன்னு சொன்னால் தகுந்த குற்றவாளியாக நாங்கள் நிறுத்தி மக்கள் முன்னாடி நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லணும். இல்லை உண்மைன்னா என்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்க போகிறீங்க அதை சொல்லணும். இல்லை நீங்கள் மறுக்கிறீங்களா, ஆர்எஸ் குற்றச்சாட்டு என்ன, அவரோட குமுறல்கள் என்ன, எதையுமே சொல்லாமல் கட்சிக்குள்ளே ஏற்கனவே பல அதிருப்திகள் இருக்குது, இதில் இதுவும் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக கடந்து போகிறது திமுக ஆட்சிக்கு மட்டும் இல்லை, திமுக கட்சிக்கே மிகப்பெரிய வேட்டு வைக்கும் என்பதில் துளியளவு சந்தேகம் இல்லை.